டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தி. சென்னையில் சோதனை நடத்தி வரும் அமலாக்கத்துறை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னையில் சோதனை நடத்தி வரும் அமலாக்கத்துறை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். எம்எல்ஏ விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். எம்எல்ஏ விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறை மீது திருவல்லிக்கேணி போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை, திண்டுக்கல் மற்றும் மதுரை உள்ளிட்ட 7 இடங்களில் பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பெரியசாமி வீட்டில் அவர் ஊரில் இல்லாத காரணத்தினால் அவருடைய அறை திறக்க முடியாமல் இருந்தது. அதே போன்று அவருடைய மகன் பழனி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருடைய விடுதியில், அதாவது சட்டமன்றத்துக்கான விடுதியில் சோதனை செய்வதற்காக சேப்பாக்கத்திற்கு அமலாக்கத்துறை சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்திலும் சோதனை மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. இருப்பினும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்துமீறி உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் திருவல்லிக்கேணி போலீசாரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் திருவல்லிக்கேணி போலீசார் அமலாக்கத்துறை மீது அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி, அதே மாதிரி சட்டமன்ற செயலாளர் அளித்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறையினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் எந்தெந்த இடத்திலெல்லாம் சோதனையானது நடைபெற்று வருகிறது, அது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரை, அதாவது பெரியசாமியுடைய இருக்கக்கூடிய இந்த பசுமை வெளிச்சாலை இருக்கக்கூடிய அவருடைய மந்திரிகள் தங்கக்கூடிய அந்த இடத்தில் கோட்டத்தில் சோதனை நடைபெறுகிறது. அதே போன்று அவருடைய மகன் எம்எல்ஏ விடுதி சேப்பாக்கத்தில் இருக்கிறது. அவருடைய அந்த இடத்திலும் இந்த சென்னை பொறுத்தவரை 2 இடத்தில் தான் நடைபெறுகிறது. இதனை அடுத்து திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் தலா ஒரு இடம் என மொத்தமாக தமிழகம் முழுவதும் 7 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பெரியசாமி அமைச்சரை பார்த்தனர் அவர் சென்னையில் இல்லை என கூறப்படுகிறது. அவர் சொந்த விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லுக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். வீடு முழுவதும் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அறையை திறக்க முடியவில்லை. அதற்கு பிறகாக மாற்று சாவி, அதாவது அவருடைய உதவியாளர் கொடுத்த அந்த மாற்று சாவியை திறந்துதான் தற்பொழுது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதே போன்று எம்எல்ஏ விடுதியில் இருக்கக்கூடிய அவருடைய மகனும் ஊரில் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டை திறப்பதற்காகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற வளாகத்திற்கு செல்வதற்கு முன்னதாக அனுமதி வாங்க வேண்டும். அவர்கள் அந்த அனுமதி இல்லாமலே நேரடியாக உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் செயலாளர் சீனிவாசன் என்பவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை மீது அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சோதனை பொறுத்தவரை சரியாக 12 மணி மேலுக்கு தான் சென்னையில் துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.